Hi friends, today மெஹந்தி கிளாஸஸில் பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ் பார்த்துடலாம். அதில் எபிசோட் 6 ஜம்கா டிசைன்ஸ். ஓகேங்களா, அதுக்கு எப்படி என்ன பார்க்க போகிறோன்றத பிக்சர் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கிறோம். லைன் போட்டு ஒரு கர்வ் போட்டுக்கிறோம். கர்வ் போட்டு ஒரு ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கிறோம். திரும்பவும் ஹம்ஸ் போட்டு அப்புறம் பெரிய பிக் ஹம்ஸ் போட்டு ஒரு லைன்ஸ் போட்டு திரும்ப ஹம்ஸ் போட்டு டாட் வச்சிடறோம். ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கொஞ்சம் கர்வ் போட்டுக்கிறோம். அதே தான் ஹம்ஸு லைன் போட்டு ஹம்ஸ் போட்டோம். அங்கங்கே ஒரு டாட்டு இல்லை கொஞ்சம் நம்ம டாட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம இதுலேயே க்ரியேஷன் தான். ஓகேங்களா, நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். பாருங்கள், அதே மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் தான். ஒன்லி ஸ்பைரல் வச்சு ஸ்பைரலு ஹம்ஸு பிக் ஹம்ஸு, அடுத்து லீவ்ஸு ஒரு ஸ்பைரல். ஓகேங்களா, இது ஒரு லீவ்ஸ் டிசைன் மாதிரி அழகாக இருக்கும். இதுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். பாருங்கள், இது எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் போட்டுக்கிறோம். ஒரு டபுள் லைன் மாதிரி வளைஞ்சி போட்டுக்கிறோம். ஃபில் பண்ணுறோம். திரும்ப அதை ஷேடிங் மாதிரி லைனாக போட்டு லீவ்ஸ் கொடுத்துறோம். இந்த டிசைன்ஸில் வந்து கொஞ்சம் ஃப்ளவர் பெட்டல்ஸ் வர மாதிரியும் அதில் ஹம்ஸ் கொடுத்து டாட்ஸ் வச்சுட்டு மேலே லீவ்ஸ் டிசைன் கொடுக்குறோம். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஒரு பெரிய கர்வ் போட்டு நிறைய சின்ன சின்ன சர்க்கிள் குட்டியாக போட்டு திரும்ப 2 ஹம்ஸ் வந்து சின்ன சின்னதாக போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் ஒரு பார்டர் டிசைன்ஸ் வந்து நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம். மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு ட்ரா பண்ண மாதிரி அழகாக இருக்கும். கீழே ஹம்ஸு ஒரு லீவ்ஸ் கொடுத்துட்றோம், டாட்ஸ் வச்சிடறோம். திரும்ப ஒரு ஷேப் வரைஞ்சிட்டு ஒரு லீவ்ஸ் டிசைன்ஸ் வரைஞ்சிட்றோம். உள்ளே குட்டியாக மேலே சர்க்கிளாக வரைஞ்சிரும். கீழே ஹம்ஸ் கொடுத்து டாட்ஸ் வச்சிடறோம். ஓகேங்களா, திரும்ப ஒரு குட்டி சர்க்கிள் போட்டுடுறோம். அடுத்து ஒரு பிக் சர்க்கிள் போடுறோம். அதே மாதிரி ஹம்ஸ் வரைஞ்சிட்டு கீழே குட்டி குட்டி சர்க்கிள் போட்டு திரும்ப ஜிம்கா தொங்குற மாதிரி இது வந்து ஃபுல்லாக இயரிங்ஸ் மாதிரி மேலே வந்து ஒரு பட்டன் இருக்க மாதிரி கீழே ஜிம்கா தொங்குற மாதிரியும். இந்த சர்க்கிள் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்ஷனாக போடணுன்றதுக்காக ப்ளஸ் போடணும். ப்ளஸ் போட்டுட்டு அதை சுற்றி நம்ம இன்னொரு சர்க்கிள் ரெடி பண்ணிவிட்டு இப்போ சுற்றி ஹம்ஸ் வரைஞ்சிடறோம். சுற்றி ஹம்ஸ் வரைஞ்சிட்டு இப்போ பாருங்கள், அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம செக்குடு பேட்டர்ன் மாதிரி நம்ம குட்டி குட்டியாக செக்குடு பேட்டர்ன் மாதிரி கொண்டு வந்துடலாம். அது லைன்ஸை டார்க் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு வளையம் பேங்கிள்ஸ் ஒரு வளையத்துலேயே நம்ம இயரிங்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி இயரிங்ஸ் தான் இது. கீழே வந்து இந்த மணி அந்த பியர்ஸ் தொங்குற மாதிரி. ஓகேங்களா, இது வந்து ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி கொஞ்சம் அதில் குட்டியாக ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே சுற்றி ஹம்ஸ் வரைஞ்சிட்டு இந்த டைமண்ட் ஷேப் பட்டன் மாதிரி வச்சு அது கீழே ஜிம்கா தொங்குற மாதிரி இந்த டிசைன்ஸு பாருங்கள். இந்த சைட்லேயும் குட்டி குட்டியாக ஜிம்கா தொங்குற மாதிரி அதை போல்டு பண்ணி குட்டி குட்டியாக போட்டாச்சு. ஓகேங்களா, இதுமாதிரி அவுட்டர் கொடுக்கும்போது இன்னும் டார்க்காக லுக்காக தெரியும். இந்த பார்க்க ஜாயிண்டில் ஒரு ஜிமிக்கி தொங்கும்போது. இப்போ பாருங்கள், 3 ரோசஸ் பெட்டல்ஸில் ஒரு ஜிம்கா பார்க்கலாம். இப்போ 3 ரோசஸ் மாதிரியே பெட்டல்ஸ் வரைஞ்சிட்டு அப்புறம் பெட்டல்ஸ்லாம் வந்து அழகாக வந்து லீஃப் பெட்டல்ஸ் வரைஞ்சிடுறோம். அதுக்கு கீழே இப்போ ஜிம்கா கொண்டு வர போகிறோம். போர்ட் லைன் அப்புறம் சர்க்கிள் குட்டி குட்டி சர்க்கிள் ஹம்ஸு அதை ஃபில் பண்ணுறோம் ஒன்று விட்டு ஒன்று. அப்புறம் லீவ்ஸ் டிசைன்ஸ் வந்து கொண்டு வந்துடும். இது வந்து லீவ்ஸுன்னு சொல்லலாம், இன்னும் பியர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ டைமண்ட் ஷேப்பில் குட்டி குட்டியாக செக்குடு பேட்டர்னில் கொண்டு வந்துட்டோம். இதே அவுட்லைன் ஒன்று கொடுத்து அதுக்கு பக்கத்தில் அதுக்கு மேலே நம்ம ஹம்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துட்றோம். குட்டி குட்டி ஹம்ஸு. இப்போ அடுத்து ஒரு குட்டி சர்க்கிள் போட்டு இதில் பேரட் இருக்க மாதிரி. சரிங்களா, பேரட் மேலேயும் கீழே ஜிம்கா தொங்குற மாதிரியும் பேரட் வந்து ஜிம்கா எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு அழகான லுக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள், அடுத்து அதுமாரி இது குட்டி சர்க்கிள் குட்டி குட்டியாக சர்க்கிள் போட்டு சின்னதாக மேலே ஒரு பெட்டல்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு
கீழே அழகாக ஒரு கர்வ் வரைஞ்சிட்டு குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரியும் அதை டார்க் பண்ணுறோம். இப்போ அவுட்லைன் கொடுத்து இப்போ டார்க் கொடுத்திங்கன்னா அழகாக இருக்கும். மேலே ஷேடிங் மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஒரு பீகாக். ஓகேங்களா, பீகாக் பாருங்கள். குட்டியாக ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் வரைஞ்சி ஒரு பெட்டல்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டு அப்படி தான் அந்த ஹெட் பொசிஷனை கொண்டு வரோம். அடுத்து வால் பொசிஷன் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறோம். இப்போ இதில் நம்ம ஜிம்கா கொண்டு வர போகிறோம். பாருங்கள், குட்டியாக சர்க்கிள் போட்டு குட்டி குட்டியாக ஹம்ஸ் வரைஞ்சிட்டு குட்டியாக வந்து லோட்டஸ் வரைஞ்சிட்றோம். அந்த ஜிம்கா வரைகிற இடத்துல நம்ம லோட்டஸ் வச்சு வரைஞ்சி அதை ஃபில் பண்ணி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் மாதிரி கொண்டு வந்துடுறோம். இப்போ ஒரு லைன்ஸ் மாதிரி கொடுத்து அது கீழே ஹம்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு குட்டி குட்டியாக டாட் வேணால் வைக்கலாம். இல்லை ஃப்ளவர்ஸ் மாதிரி வரைஞ்சி ஸ்பைரல் போட்டு ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிடலாம். ஓகேங்களா, அடுத்த டிசைன்ஸ் பார்க்குறோம். அதுலேயும் அதே மாதிரி தான். இப்போ வந்து ஒவ்வொரு ஜிம்காவுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோதான். இது எல்லாமே ஒரே மாடல் தான். இதில் ஹம்ஸ் இல்லாமல் ஒரு ஜிம்கா கூட இல்லை. அதே மாதிரி ஹம்ஸ் இல்லாமல் ஒரு இதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும். இதில் என்னென்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒன்றுத்தில் நெகட்டிவ் ஃபீலிங்ஸு, ஒன்றுத்தில் பார்டரு, ஒன்றுத்தில் ரோஸு, ஒன்றுத்தில் பீகாக், ஒன்றுத்தில் பேரட்டு, அப்புறம் வந்து ஒன்றுத்தில் லீஃப் வர மாதிரி, அப்புறம் ஒரு ஹார்ட்டின் வர மாதிரி. பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான பொசிஷன் தான் நம்ம மாற்றிருக்கோமே தவிர மற்றபடி ஈக்குவல் எல்லாமே ஜிம்கா தான். ஜிம்காவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் தான் ஜிம்காவில் இருக்கும். பாருங்கள், இதுவே குட்டி ஹார்ட்டின் உள்ளே இருக்கிற மாதிரி குட்டியாக ஒரு சர்க்கிள் போட்டு வரைஞ்சிட்டோம். இதில் நீங்களும் இன்னும் நிறைய உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நிறைய நீங்களே டெக்கரேட் பண்ணலாம். பாருங்கள், குட்டி சர்க்கிள் வரைஞ்சி லீவ்ஸ் போட்டு லீவ்ஸை வந்து கீழே கொண்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு லீவ்ஸ் தான் வந்து ஜிம்காவில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து லீவ்ஸ் வந்து அழகாக பேட்டர்னோட ஃபுல் பேட்டர்னோட எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு 2 ஜிம்கா எடுத்துகிட்டு போகிற மாதிரி. லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு அதை ஃபில் பண்ணிடுறோம். அது பார்க்கும்போதே அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ அதுலேயே 2 ஜிம்கா சேர்ந்து தொங்குற மாதிரி. அடுத்து வந்து குட்டியாக பேரட்டை திரும்ப பார்க்கலாம். அந்த பேரட் வந்து பேரட் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் வந்து அழகாக ஃபுல் பேரட் இருக்கிற மாதிரியும் நம்ம இதை வரைஞ்சிருக்கிறோம். பாருங்கள், ஹம்ஸ் போட்டு டாட் வச்சாச்சு. அடுத்தது குட்டியாக வந்து இது வந்து ஒரு அந்த சிம்பிள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டார்க் பொசிஷனில் இந்த பக்கம் ஒரு லைன், அந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன், அந்த பக்கம் ஒரு லைன், 4 லைன்ஸ் போட்டாலே அது வந்து 3D எஃபெக்டில் நமக்கு ஒரு ஷேடிங்ஸ் மாதிரி சிம்பிள்ஸ் கிடச்சிரும். இது வந்து டைமண்ட் ஷேப்புக்குள்ளே வரைஞ்சிட்டு இப்போ நம்ம சுற்றி வந்து குட்டி குட்டியாக ஹம்ஸு போட்டு ஜிம்காவை நிறைய ஜிம்கா இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இதே மாதிரி ஜிம்காவை நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் கொண்டு போகலாம். இல்லை இதே ஜிம்காவை நீங்கள் ஒரு இது பேரட்டில் வச்சு கொண்டு போகலாம். பேரட்லேயே நிறைய 4-5 ஜிம்கா தொங்குற மாதிரியும், இல்லை பீகாக்லேயும் 4-5 ஜிம்கா தொங்குற மாதிரிலாம் கொண்டு போகலாம். ஓகேங்களா, இந்த பேரட் பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் டார்க்காக அவுட்லைன் கொடுத்து ஷேடிங் கொடுத்து இது கொஞ்சம் அழகாக பார்க்கவே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பீகாக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. சரி, பீகாக்குன்ற பேரட்டு. ஓகேங்களா, குட்டி குட்டி சர்க்கிள் போட்டு பேரட் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி, ஜிம்காவை தூக்கிட்டு போகிற மாதிரி டிசைன்ஸ் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு இது வந்து சூப்பரான பெரிய ஜிம்கா. பாருங்கள், இந்த ஜிம்கா டிசைனு நல்லா போல்டாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், அதுமாதிரி குட்டியாக கொஞ்சம் பெரிய பெட்டல்ஸ் வரைஞ்சிட்டு பிக்காக குட்டியாக சர்க்கிள் போட்டு அது அவுட்லைன் டார்க் கொடுத்துட்டு லைன்ஸ் போட்டுக்கிறோம். இதில் பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு ஜிம்கா தொங்குற மாதிரி, ஒரு ஜிம்காக்குள்ளே ஒரு ஜிம்கா தொங்குற மாதிரி ஒரு டாட் வச்சு அதை ஃபில் பண்ணிடுறோம்.
குட்டியாக ஒரு பிந்தி டிசைன்ஸில் போட்டுட்டு அதை ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணி லீவ்ஸ் கொண்டு வரோம். லீவ்ஸ் கொண்டு வந்துட்டு டாட் வச்சிடுறோம். ஓகேங்களா, அவ்வளோதான். இதில் அடுத்தது பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு இதில் இப்படி அந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன் கொடுத்திங்கன்னா அது ஒரு 3D எஃபெக்டில் ஒரு பார்டர் டிசைன்ஸ் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், குட்டி குட்டியாக டாட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.